நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நமக்கு தெரிந்த பல சிறப்பு தினங்கள் இருக்கலாம். ஆனால் நமக்கு அவ்வளவாக தெரியாத பல தினங்கள் இருக்கின்றன. அல்லது ஒரு குறிப்பிட்ட ஒரு தொழில் சார்ந்து அல்லது ஒரு குறிப்பிட்ட கலைத்துறை சார்ந்து கொண்டாடப்படுகிற தினங்கள் இருக்கின்றன. இன்றைக்கு ஆகஸ்ட் 21 உலகம் முழுக்க பல நாடுகளில் ஒரு தினம் கொண்டாடப்படுகிறது. அதுதான் உலக கவிஞர்கள் தினம், கவிஞர்களுக்கான தினம். உலக கவிதைகள் தினம் என்பது வேறொரு தினத்தில் கொண்டாடப்படுகிறது. ஆனால் இது உலக கவிஞர்கள். இந்த கவிஞர்கள் தினத்தை உலகின் பல நாடுகளிலும் கொண்டாடி வருகிறார்கள். இது ஒரு கவிஞர்களின் மீதான ஒரு கொண்டாட்டமாக, கவிஞர்களின் மீதான ஒரு உரையாடலாக, கவிஞர்களோடு உரையாடலாக இந்த தினத்தை பல நாடுகளில் பின்பற்றுகிறார்கள். இந்த தினத்தில் நாம் ஒரு கவிதையினுடைய அழகு, கவிஞர்களுடைய முக்கியத்துவம், ஏனென்றால் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் வரலாறு எதன் வழியே எழுதப்பட்டு வந்திருக்கிறது என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், அல்லது நம்முடைய வரலாற்று நினைவுகள், காலத்தை பற்றிய நினைவுகள், பண்பாட்டு கூறுகள், இது எல்லாமே பெரும்பாலும் உலகம் முழுக்க கவிதைகளின் வழியாகத்தான் சேமிக்கப்பட்டிருக்கின்றன. நீங்கள் தமிழ் பண்பாட்டை எடுத்துக்கொள்ளுங்கள். 2000 வருட தமிழ் பண்பாட்டினுடைய வரலாற்றின் பெரும்பகுதி தமிழ் கவிதையின் வழியாகத்தான் எழுதப்பட்டிருக்கிறது. இது இங்கு மட்டுமல்ல, உலகின் பல மொழிகள், கலாச்சாரம், பல்வேறு விதமான ஒரு பாரம்பரியங்கள், இவற்றிற்கு எல்லாமே பதிவு செய்ய வைத்திருக்கக்கூடிய ஒன்றாக, இன்னும் சொல்லப்போனால் நினைவுகளினுடைய பெட்டகமாக கவிதைகள் இருக்கின்றன. அந்த பெட்டகங்களை உருவாக்குகிறவர்களாக கவிஞர்கள் இருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் அந்தந்த காலகட்டத்தில் உருவாக்கப்பட்ட எத்தனையோ விஷயங்கள் அழிந்து போனால் கூட கவிதைகள் உருவாக்கக்கூடிய காலத்தின் சாட்சியங்கள் மட்டும் அப்படியே எஞ்சி நிற்கின்றன. அவை தொடர்ந்து வரலாற்றிற்கு சான்று பகர்கின்றன என்பதை நாம் பார்க்கிறோம். அந்த வகையில் தான் உலகம் எப்போதும் கவிஞர்களை கொண்டாடி வந்திருக்கிறது. படைப்பாக்கத்தில் வேறு எவருக்கும் அளித்திடாத ஒரு உயரிய இடத்தை மனிதகுலம் தொடர்ந்து நாகரிக சமுதாயம் கவிஞர்களுக்கு அளிப்பதனுடைய காரணம், அவர்கள் ஒரு பண்பாட்டு மனதினுடைய ஆழங்களை சென்று தொடுகிறார்கள், அவற்றை மொழிக்குள்ளாக சேமித்து வைக்கிறார்கள் என்பதற்காகத்தான் அந்த இடம் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. அப்படி பார்க்கிற போது இந்த உலக கவிஞர்கள் தினத்தில் பல்வேறு விதமான கொண்டாட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. முக்கியமாக கவிதை வாசித்தல், கவிதையை பற்றிய உரையாடுதல், சமூக வலைத்தளங்களில் கவிதைகளை பகிர்தல், கவிதை நூல்களுக்கு மதிப்புரை செய்தல், இப்படி பொது இடங்களில் பல நாடுகளில் பூங்காக்களில் கூடி கவிஞர்கள் கவிதை வாசிப்பார்கள். அவருடைய வாசகர்கள் அவர்களுக்கு பிடித்த கவிஞர்களினுடைய கவிதைகளை கடற்கரைகளிலும் பூங்காக்களிலும் பல்வேறு விதமான அரங்குகளிலும் வாசிப்பார்கள். தங்களுடைய மிகச்சிறந்த கவிஞர்களை பற்றிய கருத்தரங்குகளை நடத்துவார்கள். ஏன், உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய, அருகில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு கூட உங்களுக்கு மிக மிக பிடித்த ஒரு கவிஞருடைய கவிதையை நீங்கள் படித்து காட்டலாம், அல்லது அவரை படிக்க கேட்டு நீங்கள் அதை மற்றவர்களிடமும் பகிர்ந்து கொள்ளலாம். கவிதை நூல்களை வாங்கி பரிசளிப்பது, இன்னும் சொல்லப்போனால் கவிதையை பற்றிய ஒரு அர்த்தமுள்ள உரையாடல்களை உருவாக்குவது, இப்படியெல்லாம் நாம் கொண்டாடுகிற போது கவிஞர்கள் ஊக்கம் பெறுவார்கள், கவிஞர்கள் உற்சாகம் பெறுவார்கள். இந்த சமூகம் நமக்காக இருக்கிறது, இந்த மொழி நமக்காக இருக்கிறது, இந்த பண்பாடு நமக்காக இருக்கிறது, இந்த மக்கள் நமக்காக இருக்கிறார்கள் என்கிற ஒரு உணர்வு அவர்களுக்கு கிடைக்கும். அந்த வகையில் கவிஞர்களை கொண்டாடுவது என்பது ஒரு மொழியை கொண்டாடுவது, ஒரு பண்பாட்டை கொண்டாடுவது, ஒரு ஞாபகங்களினுடைய தடங்களை கொண்டாடுவது. உலகம் பலவிதமான நோக்கங்களுக்காக பல கொண்டாட்டங்களை நிகழ்த்தினால் கூட கவிதைகளின் மீதான, கவிஞர்களின் மீதான கொண்டாட்டம் என்பது ஒவ்வொரு மனிதனும் தன்னைத்தானே கொண்டாடி கொள்வது என்றுதான் அதனுடைய பொருள். இந்த தினத்தை, இந்த கவிஞர்கள் தினத்தை நாம் கவிதைகளோடு கொண்டாடலாம். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இன்றைய காலகட்டத்திலே எல்லோருக்கும் உள்ள மன அழுத்தத்தையும் மனச்சோர்வையும் போக்குவது எப்படி? இந்த மன அழுத்தம், மனச்சோர்வு ஏற்படுவதற்கு பல்வேறு காரியங்களை நாம் ஆராய்ந்து பார்க்கின்றோம். இதிலே நான் சொல்வது போல நமக்குள்ள உள்ள ஒரு பயமும், நமக்குள்ள உள்ள பதட்டம், நம் தோல்வியை உற்றுவருமோ அப்படின்ற ஒரு பயம், ஒரு வாழ்க்கையை பற்றிய ஒரு பயம், எதிர்காலத்தை பற்றிய ஒரு பயம், இப்படி ஒரு பல்வேறு விதமான சிந்தனைகள் நம்மளுக்கு இந்த மன அழுத்தத்திற்கு காரணமாக அமைகின்றன. இதில் சின்ன சின்ன காரணங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் இதுதான் அப்படின்னு நம்ம பர்டிகுலராக சொல்ல முடியாத அளவிற்கு பல்வேறு காரியங்கள் இருக்கின்றன. இதில் பொதுவாக அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நாம் தனியாக இருக்கின்றோமோ அப்படின்ற ஒரு ஃபீலிங்,
இரண்டாவது, நம்மை தனிமைப்படுத்தி விட்டார்களோ அப்படின்ற ஒரு ஃபீலிங். அதையும் தாண்டி நம்மை வேறுபடுத்தி பார்க்கிறார்களோ அப்படின்ற ஒரு ஃபீலிங். இரண்டாவது, அதுக்கு அடுத்தபடி பார்க்கும்போது நமக்கு மட்டுமே அநீதி இழைத்து விட்டதா இந்த உலகம், இந்த சமூகம் அப்படின்ற நமக்குள்ளேயே ஒரு கேள்வி. இப்படிப்பட்ட கேள்விகள். இரண்டாவது, சின்ன சின்ன குடும்ப வன்முறைகள், குடும்பத்திலே ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் இல்லாத ஒரு காரணங்கள், இந்த ஒரு சிச்சுவேஷனை எப்படி நாம் கையாள வேண்டும் என்பதை பற்றிய போதிய அறிவு இல்லாத காரணம். அறிவுன்னு சொல்ல முடியாது, அறியாமைன்னு சொல்லலாம். அறியாமை. இது இப்படி பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. இது பொதுவாக. ரெண்டாவது, குடும்பத்தில் உள்ள முக்கியமான உறுப்பினர்களுக்கு முன்னாடி இருந்த வருமானம் இப்பொழுது இருக்காது. அது ரெண்டாவது, அந்த ஒரு வீட்டிற்கு தேவையான சகல வசதிகளையும் அவனால் முன்னாடி இருந்தது போல் அவனால் அனுபவிக்க முடியாது. இரண்டாவது, குழந்தைகளுக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு மன அழுத்தம் ஏற்படுகின்றது? குழந்தைகள் இந்த டிஜிட்டல் லேர்னிங், ஆன்லைன் லேர்னிங் இப்படி சொல்கிறோமே, இதையெல்லாம் நாம் எப்பொழுது கற்றுக் கொடுத்திருக்கிறோம் குழந்தைகளுக்கு? இல்லவே இல்லை. இப்பொழுது தான் புதிய சூழல். இந்த சூழலே குழந்தைகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு புதிய சூழல். இந்த சூழலிலே குழந்தைகள் தங்களை பாதுகாத்து கொள்வது எப்படி? இந்த சைபர் கிரைம், சைபர் புல்லிங் இப்படி சொல்கிறார்கள், இதிலிருந்து எப்படி பாதுகாக்கிறது? ரெண்டாவது, இந்த சூழலிலே நம்ம உட்கார்ந்து நம்மளால் எவ்வளவு நேரம் அந்த ஆன்லைனிலே கிளாஸை கவனிக்க முடியும் அப்படின்ற ஒரு பயம் குழந்தைகளுக்கு. ரெண்டாவது, குழந்தைகளுக்கு இந்த ஆன்லைன்லே தான் நம்ம அசஸ்மெண்ட் பண்ணுறோம், எவாலுவேஷன் பண்ணுறோம். இதெல்லாம் ஒரு குழந்தைகளுக்கு ஒரு பயம். அந்த ஆன்லைனில் டீச்சிங் பண்ணுறவங்க என்ன சொல்லுவாங்களோ, எல்லா குழந்தைகளும் கேட்குறாங்களே, நம்மளை பற்றி என்ன சொல்லுவாங்களோ, நம்ம என்ன பேச முடியலையே. அது ஒரு சில குழந்தைகள் பார்த்திங்கன்னா, நீங்கள் முன்னாடி ஒரு க்ரௌடில், ஒரு கூட்டத்திலே முன்னின்று வரமாட்டார்கள். ஒரு அச்சம் தான் காரணம் அதற்கு. ஸோ இதையெல்லாம் போக்க வேண்டும். இதற்கெல்லாம் லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்ற விஷயம் இருக்குது. இந்த மாதிரி பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. கல்லூரி மாணவர்களுக்கு எடுத்துக்கொண்டே வேணால், எக்ஸாம்ஸ் இருக்குன்னு சொல்கிறார்கள், ஆனால் இல்லை. எக்ஸாம்ஸ் வரும்னு சொல்கிறார்கள், ஆனால் வரல. அடுத்து உயர்கல்வி படிப்பது எப்படி? இந்த உயர்கல்வி நம்ம எப்படி அணுகுவது? இதில் காலேஜ் எப்போ திறப்பாங்க? நம்ம காலேஜ் லைஃப்பை எப்படி என்ஜாய் பண்ணுவது? அது கேரியர்ஸ், அதாவது அடுத்த கட்டத்திற்கு எப்படி செல்வது? இப்படி பல்வேறு காரணங்கள் கல்லூரி மாணவர்களுக்கு இருக்கின்றன. அது மாதிரி அடலசன்ஸ் அப்படின்று பார்க்கும்போது அவர்களுக்கும் உள்ள மன அழுத்தம் இருக்க தான் செய்யுது. ஏன்னா அவங்க எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸ், பியர்ஸ் குரூப்ஸ்ன்னு சொல்லுவார்கள், இவர்களோட கனெக்ஷன் ஆகியிருக்காங்க. அப்போது ஒவ்வொருத்தருக்கும் பேசி அளவலாகி வெளியில் ஒரு சாதாரணமான ஒரு சூழல் கிடையாது. அவங்களுக்கு என்ன ஆகுது? ஒரு விளையாட்டினுடைய நேரம் கட் ஆகிடுது. அதே மாதிரி மற்ற மாணவர்களுடைய, அதாவது சக மாணவர்களுடைய அளவலாகக்கூடிய நேரம் இல்லை. அதாவது ஒன்றுக்கு ஒன்று ஃபேஸ் டு ஃபேஸ் அப்படி கிடையாது. வீடியோ கால் பண்ணலாம், அது வேறு விஷயம். இப்படி எல்லாமே ஒரு சாதாரணமாக இருக்கின்ற நிலைமை தலைகீழாக மாறும்போது அந்த அச்சுறுத்தல் இருக்கத்தானே செய்யும். இதை எல்லாமே நம்ம ஒவ்வொரு ஏஜ் குரூப் அப்படின்னு சொல்லுவார்கள். இந்த குழந்தைகள் 1 முதல் 5ஆம் வரை உள்ள குழந்தைகளை எப்படி கையாள்வது, 5வது படிக்கும் 6வது படிக்கும் மாணவர்கள் முதல் 8ஆம் வகுப்பு மாணவர்கள் வரை உள்ள குறைகளை எப்படி கையாள்வது, பிறகு 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்குள்ள மன அழுத்தத்தை எப்படி போக்குவது, டீனேஜ் கல்லூரி மாணவர்கள், குடும்ப நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள், வயதானவர், இவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரியாக இந்த மன அழுத்தத்தை கையாள வேண்டும். பொதுவாக இந்த ஒரு பதிவிலே நம்ம குழந்தைகளினுடைய மன அழுத்தத்தை, படிக்கிற மாணவர்களுடைய மன அழுத்தத்தை போக்குவது மட்டும் எப்படி அப்படின்றத மட்டும் நம்ம பார்ப்போம். இப்போது எல்லாருமே ஸ்கூல் கேம்பஸ், ஹாஸ்டல் கேம்பஸ் இப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் ஹோம் கேம்பஸ், இதுதான் புதிய வார்த்தை. ஹோம் கேம்பஸ் அப்படின்ற வார்த்தை புதிது. அதாவது வீட்டுச் சூழலிலே கல்வியை கற்க வேண்டும். வீட்டுச் சூழலிலே நீங்கள் கல்வியை கற்க வேண்டும். இந்த வீட்டுச் சூழலிலே நீங்கள் கல்வியை கற்க வேண்டுமென்றால் அதற்குள்ள வழிமுறைகள் என்ன? அந்த கல்வியை மன அழுத்தம் இல்லாமல் எப்படி ஒரு என்ஜாய்மெண்ட்டோட, ஒரு ஹாப்பி லேர்னிங்னு சொல்வார்களே, அந்த மாதிரி ஒரு ஹாப்பியாக எப்படி அந்த கற்றுக்கொள்ளலை நாம் உள்வாங்குவது, இதன் மூலம் நம்மளுடைய படைப்பாற்றலை எப்படி மேம்படுத்துவது, இப்படி குழந்தைகளுக்கு நாம் பயிற்சிகள் கொடுக்க வேண்டும். அது ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன். பயிற்சியும் முயற்சியும் இருந்தால் வாழ்க்கையில் என்ன வேணால் நம்மளால் சாதிக்க முடியும். மாணவர்களே, கண்டிப்பாக வாழ்க்கையில் நீங்கள் என்ன வேணால் சாதிக்க முடியும். அந்த நம்பிக்கையை வளர்த்து கொள்வது எப்படி?
சுய ஊக்கம் சொல்வார்களே, செல்ஃப் மோட்டிவேஷன், அதுதான் இந்த காலகட்டத்திலே மிக மிக முக்கியம். உங்களை பற்றி நீங்கள் என்றைக்குமே குறைவாக எடை போடாதீர்கள். உங்களுக்குள்ள ஒரு திறமை கண்டிப்பாக இருக்கின்றது. அந்த திறமையை எப்படி நீங்கள் வெளிக்கொணர்வது? இப்போது நம்ம ஒரு உதாரணத்துக்கு சொல்வேமானால், மகேந்திர சிங் தோனி அப்படின்ற ஒரு கிரிக்கெட் கேப்டன் எல்லோருக்குமே தெரிந்த ஒரு நபர். அவர் சிறிய வயதிலேயே அவர் விளையாட்டின் ஆர்வம் இருந்தது உண்மை. ஆனால் ஃபுட்பாலில் தானே அவருக்கு ஆர்வம் இருந்தது. திடீர்னு கிரிக்கெட்டிலே அவர் எப்படி அவர் இன்வால்வ் பண்ணி கொண்டார், அதில் அவருடைய திறமையை எப்படி வளர்த்து கொண்டார், அவருடைய காலகட்டத்திலே அவருடைய சந்தித்த இன்னல்கள் என்னென்ன, அவர் எப்படி வாழ்க்கையில் வெற்றி பெற்றார், அவர் கேப்டன் கூல் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அவர் எப்படி தன்னுடைய நிர்வாக மேலாண்மையும் ஒரு ஆளுமை திறனையும் எப்படி வளர்த்து கொண்டார், இதையெல்லாம் நாம் கண்டிப்பாக பார்க்க வேண்டும். மாணவர்களுடைய மத்தியிலே முக்கியமாக பழக்க வழக்கங்களை நாம் ஒரு லிஸ்ட் போட்டு நம் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் மாணவர்களுக்கு சொல்ல வேண்டும். அது ரொட்டீன்ஸ்ன்னு சொல்வார்களே, ரொட்டீன்ஸ். அந்த ரொட்டீன்ஸும் அந்த ஹேபிட்ஸ், இது ரெண்டுமே தான் மாணவர்களை திறன்பட வாழ்க்கையினுடைய தரத்தை மேம்படுத்துவதற்கு உதவும். யோகா, மெடிடேஷன், பிராணாயம், இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ரொட்டீனான ஒரு வாழ்க்கை முறையை நாம் இந்த காலகட்டத்திலே மட்டுமல்லாமல் என்றைக்குமே பின்பற்றுமானால் நம்முடைய மனச்சோர்வு கண்டிப்பாக நீங்கும். இதை தவிர, அதாவது செயல்முறை மூலம் கல்வி, ஒரு மாடல் பேஸ்டு கல்வி, ரெண்டாவது ஒரு மியூசிக் மூலமாக நம்ம என்ன லேர்ன் பண்ணுறோம், ஒரு டான்ஸ் மூலமாக என்ன லேர்ன் பண்ணுறோம், இப்படி பல்வேறு விதமான நீங்கள் கற்றலையும் கற்பித்தலையும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரே மாதிரி ட்ரெடிஷ்னல் லேர்னிங்க்கு நீங்கள் போகவே கூடாது. நம்மளுக்கு என்ஜாய்ஃபுல்லாக மூலமாக எதை நம்ம கற்றுக்குறோம், ஒரு மாடல் மேக் பண்ணி கற்றுக்குறோமா இல்லையா, நம்ம குக்கிங் மூலமாக அதில் உள்ள இன்ஃபர்மேஷன் என்னென்னு தெரிஞ்சுக்கிறோம், ஒரு கேமிங் விளையாடுறதுல கூட அதில் நம்மளுடைய லீடர்ஷிப் ஸ்கில்லை நம்மளால் ப்ரூஃப் பண்ண முடியும். இப்படி பல்வேறு விதமான வழிமுறைகளை நமது முன்னோர்கள் வகுத்து உள்ளார்கள். அதாவது இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் என்றைக்குமே இது நம்மளுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். பல ஆண்டுகளுக்கு முன்னால் நடைபெற்ற நிகழ்வினை நாம் வரலாற்று நூல்களில் படிக்கிறோம். ஆனால் அந்த நிகழ்வுகள் நடக்கும்போது அந்த இடத்திலேயே இருந்தவர்கள் அதை எடுத்துச் சொல்லுகிற அனுபவம் மிக வித்தியாசமானது. ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த நிகழ்வை அப்போது வாழ்ந்தவர்கள் யாரேனும் எழுதியிருந்தால் அது வரலாற்று நூலை விட சுவையானது. அதே போல ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த நிகழ்ச்சிகள் கூட இன்றைக்கு இருக்கிற தலைமுறையினருக்கு நேரடியாக சொல்லப்படுவது மிக குறைவு. அப்படி ஒரு நிகழ்ச்சி அப்படி சொல்லப்பட்டிருப்பதை காக்க காக்க உயிர் காக்க என்னும் புத்தகத்தில் நான் படித்தேன். அந்த புத்தகத்தை சென்னை பம்மலில் இருக்கிற ஓவியர் ஷேக் அவர்கள் எழுதியிருக்கிறார். அது அவருடைய வாழ்க்கை குறிப்பு தான். அதில் வருகிற முக்கியமான ஒரு செய்தி, 1964 டிசம்பர் 22 அன்றைக்கு நடந்த ஒரு மிகப்பெரிய வரலாற்று நிகழ்வுக்கான நேரடி சாட்சியாக அவர் இருந்திருக்கிறார் என்பது. அந்த நாளில் என்ன நடந்தது என்பதை ஒரு 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் நினைவில் வைத்திருக்கக்கூடும். தமிழ்நாட்டில் ராமேஸ்வரம் தாண்டி, ராமநாதபுரம் மாவட்டத்தில் ராமேஸ்வரம் தாண்டி, இன்றைக்கு ராமேஸ்வரம் தான் கடைசி ஊராக இருக்கிறது. அதனை தாண்டி தனுஷ்கோடி என்று ஒரு ஊர் இருந்தது. தனுஷ்கோடி என்று ஒரு ஊர் இருந்தது என்று தான் இன்றைக்கு நாம் சொல்ல வேண்டியிருக்கிறது. ஆனால் தனுஷ்கோடி என்பது அன்றைக்கு இயல்பாக அனைவரும் அறிந்த ஒரு தீவு. அது ராமேஸ்வரத்தையும் தாண்டி கடலுக்குள் இருந்த ஒரு தீவாக இருந்தது. அந்த தனுஷ்கோடி நகரமே ஒரு புயலில் அழிந்து போயிற்று. அப்போது அங்கே அந்த தனுஷ்கோடிக்கு அருகில் ராமநாதபுரத்தில் வாழ்ந்த ஓவியர் ஷேக் அவர்கள் அந்த நாளில் தன்னுடைய அனுபவம் என்னவாக இருந்தது என்பதை அந்த நூலில் பதிவு செய்திருக்கிறார். படிக்கிற போது அடடா இப்படியா என்று நமக்கு எண்ண தோன்றுகிறது. இன்று இருப்பதைப் போல இன்னும் ஒரு வாரத்திற்கு பிறகு வங்கக்கடலில் புயல் சின்னம் தோன்றும் என்றெல்லாம் சொல்லுவதற்கு அன்றைக்கு வழி இல்லை. வானொலியில் இருக்கிற செய்தி, வானொலியும் எல்லோருடைய வீட்டிலும் இல்லை.
வானொலி வைத்திருக்கிறவர்களும் செய்தி கேட்பார்களா என்று தெரியாது. எனவே ஏதோ மழை பெய்கிறது என்று தான் டிசம்பர் 22ஆம் தேதி மாலை 4 மணிக்கு அப்போது 14 வயது சிறுவனாக இருந்த ஷேக் கடைவீதிக்கு புறப்படுகிற போது மழை கொட்டி கொண்டிருந்தது. அது வெறும் மழை என்று தான் அந்த மக்கள் நம்பினார்கள். அப்படி அவர் வெளியே போகிற போது காற்று பலமாக அடித்தது. கையில் கொண்டு வந்திருந்த குடை காணாமல் போயிற்று. புயலில் குடை மிஞ்சாது என்பதை எல்லோரும் அறிவோம். ஓடிப்போய் ஒரு சுவருக்கு அருகில் அவர் ஒதுங்கியிருந்து பிறகு அந்த சிறுவன் அங்கிருந்தும் வேகமாக ஓடி கடைவீதிக்கு போய் பொருள்களை எல்லாம் வாங்கி கொண்டு திரும்ப வந்தால் இரவு முழுவதும் சீறி சீறி அடிக்கிற காற்று, கொட்டுகிற மழை, மரங்கள் விழுகிற சத்தம், பல இடங்களிலிருந்து மனிதர்களினுடைய கூக்குரல். அன்று இரவு முழுவதும் தூங்கவே முடியவில்லை. என்ன நடக்கிறது என்று தெரியவில்லை. புயல் அடிக்கிறது என்பதை அந்த மக்கள் அறிந்து கொள்வதே இரவு 8 மணி 9 மணிக்கு பிறகுதான். எவ்வளவு தூரம் அறிவியல் மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றன என்பதை நாம் எண்ணி பார்க்கலாம். இப்போதெல்லாம் புயல் எப்போதோ வரப்போகிறது, ஆனால் இப்போதே நமக்கு தெரிந்துவிடும். அதற்கான அறிவிப்புகள், அதற்கான தொலைக்காட்சி அறிவிப்புகள், ஒவ்வொருவர் கையிலும் இருக்கிற கைபேசிகளினுடைய அறிவிப்புகள் என்று இத்தனை செய்திகள் நமக்கு முன்கூட்டி சொல்லப்படுகின்றன. புயல் எப்படி நகர்கிறது, எங்கே இருக்கிறது, இப்போது எந்த இடத்தில் மையம் கொண்டிருக்கிறது என்பது வரைக்கும் நாம் அறிந்து கொள்ளுகிறோம். ஆனால் அன்றைக்கு புயல் அடிக்கிறது என்பதையே ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகுதான் மக்கள் அறிந்திருக்கிறார்கள். என்ன செய்தி என்றால், அடுத்த நாள் காலையில் வெளிர் விட்டு விடுகிறது, மழை இல்லை. யாரோ ஒருவர் தினத்தந்தி பத்திரிகையை வாங்கி கொண்டு போகிறார். அதில் இருந்த செய்தி இதுதான்: தனுஷ்கோடி நகரம் அழிந்தது. அந்த ஒரு புயலில், ஒரு நாள் புயலில், காற்று மழையில் ஒரு ஊரே காணாமல் போயிற்று. காற்று தான் வீசியது, தனுஷ்கோடி என்னும் ஊரை காணவில்லை என்பது ஒரு மிகப்பெரிய செய்தி. நேற்று அடித்த புயலில் தனுஷ்கோடியே, அதுவும் சிறுவனாக இருக்கிற ஷேக் எழுதுகிறார், 3 ஆண்டுகளுக்கு முன்பு தான் தனுஷ்கோடிக்கு நாங்கள் பள்ளிக்கூடத்தில் இருந்து சுற்றுலா போய்விட்டு வந்தோம். அந்த ஊர் இப்போது இல்லை. நாங்கள் உணவு உண்ட அந்த கடைகள் இல்லை, அந்த கரைகள் இல்லை, அந்த தெருவே இல்லை. ஒரு நகரமே அழிந்து விட்டது. அதற்கு இரத்த சாட்சியாக அந்த புயல் அடித்த நாளில் அந்த ஊரிலேயே இருந்த ஒருவரின் பதிவாக அந்த புத்தகம் அமைந்திருக்கிறது.